ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு நம்ம செட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்டில் நம்ம எலுமிச்சை போட்டிருக்கோம். இது வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் இருக்கும். நம்ம மெயினாக ஆடு மாடு வளர்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடு மாட்டில் கவனம் செலுத்தினோம்னா நம்ம எலுமிச்சையில் கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா எலுமிச்சைக்கு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் களை வெட்டணும், ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி அடைக்கணும். அது போக பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மருந்து அடிக்கணும். ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம குப்பை, அதுபோக செயற்கை உரம் வந்து ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும். நம்ம அதே மைண்டில் இருந்தோம்னா நம்ம ஆடு மாடு வளர்க்க முடியாது. அதனால் நம்ம வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏக்கருக்கு மேலே நம்மகிட்ட எலுமிச்சை இருந்துச்சு. நம்ம அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 50 சென்டில் மட்டும் தற்சமயம் வச்சுருக்கோம் தேவைக்கு தக்கன. இந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதற்குன்னு சொல்லி தனிக்கவனம் எதுவுமே செலுத்தலை. நம்ம வந்து மாதத்துக்கு இல்லை 20 நாளைக்கு ஒருக்கா தண்ணி அடிக்கும். நம்ம முழுக்க செயற்கை மருந்தோ இயற்கை மருந்தோ எதுவுமே அடிக்கிறது கிடையாது. நம்ம ஒன்லி ஆட்டாம்புழுக்கை மட்டும்தான் ஒவ்வொரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கும். நம்ம மருந்து அடிக்காமலே நமக்கு இந்த அளவில் பூ எடுத்திருக்கு. ஒவ்வொருத்தங்க மருந்து அடித்து தான் பூ எடுக்கிறதுக்கே மருந்துன்னு இருக்குது, அதை வச்சு தான் அடிக்காங்க. நம்ம மருந்து